இந்த மாதிரி அமைப்பில் தான் கல்லுவாக. அடுத்தது பொதுவாக க்ரீன் கலர், க்ரீன்லேருந்து ரெட்டுக்கு ஸ்ட்ரெயின் ஆகியதுக்கு தான் நாங்கள் சொல்லியது எலெக்சாந்தரைட். இதில் எலெக்சாந்தரைட் செக் பண்ணிக்கொள்ளத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணிய டோர்ச் என்னென்றால் yellow torch. அதுக்கு சொல்லிய incandescent light. எங்களுக்கு விளங்கிய பாஷையில் yellow torch யூஸ் பண்ணிய, ஆனால் ஒரிஜினல் incandescent light. இதை செக் பண்ணி இதில் முக்கியமான ரெண்டு கலர் ஒன்றும் அதுக்கு உண்டு. ரெண்டாவது அந்த ப்ரைஸை நிர்ணயிச்சது percentage of color. அப்போ எலெக்சாந்தரைட்டில் கலர் சேஞ்ச் இது வாடுறது எலெக்சாந்தரைட்டில். அப்போ கலர் சேஞ்ச் கல் எலெக்சாந்தரைட் மட்டுமா ஈச்சி என்று கேட்டால் இல்லை, இன்னும் நிறைய கல் ஈச்சி. அது ஒவ்வொரு பாடத்தில் நாங்கள் பார்ப்போம். இப்போ அடுத்து இது நாங்கள் பார்க்கிது டோர்மலின். டோர்மலின்லேயும் கலர் சேஞ்ச் வார. அப்போ அந்த கலர் சேஞ்ச் வார கல்லுகளை நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சோணும். அப்போ தான் எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் ஆகவும் பயப்படாமல் எங்களுக்கு பிஸ்னஸ் ஒன்று பண்ணேன். அப்போ எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று தேவைண்டால் கட்டாயம் எங்களுக்கு இதுகளோட இந்த கல் இந்த லைட்டில் சேஞ்சில் வரக்கூடிய ஒவ்வொரு கல், இது GIA ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அமெரிக்காட இதுதான். இதில் ஒவ்வொரு லைட் எஃபெக்ட், இதில் கலர் சேஞ்ச் எஃபெக்டை தான் இன்றைக்கு கிறிஸ்டோபரியில் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. ஒவ்வொரு பாடத்தில் இது ஒவ்வொன்றா நாங்கள் படிச்சிய. அப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க பிள்ளைங்க. கிறிஸ்டோபரில் ஃபெமிலியில் தான் எலெக்சாந்தரைட்